வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருட விருச்சிக ராசிக்காரர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி வருடம் பிறந்துருச்சு. நம்ம கொஞ்சம் வீடியோ லேட்டாக தான் பதிவு செய்கிறோம். சூழ்நிலை காரணமாக நம்மளால் பதிவு செய்ய முடியல. குரோதி வருட பிறப்பின் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ராசிக்கு 4வது இடத்துல செவ்வாயும் சனியும், ராசிக்கு 5வது இடத்துல புதன் சுக்கிரன் ராகு, ராசிக்கு 6வது இடத்துல சூரியன் குரு, ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன், ராசிக்கு 11வது இடத்துல கேது. இதுதான் குரோதி வருட பிறப்பின் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. குறிக்கோளோடு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள் உங்களுக்கு இந்த வருஷம் உண்டாகும். தேவையற்ற பழைய நினைவுகள் மூலம் உங்களுக்கு மனசளவில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும். தம்பதிகளுக்குள்ளார ஒற்றுமை இந்த வருஷம் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவதற்கான யோகம் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த பிரார்த்தனைகள் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவேறும். உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த வருஷம் உங்களை தேடி வருவாங்க. மீண்டும் அவங்க குடும்பத்தோடு இணைஞ்சு வாழ்வதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் இந்த வருஷம் நீங்கும். சுபகாரிய எண்ணங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடி வரும். கொடுத்த வாக்கை இந்த வருஷம் நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. நண்பர்களோட இணைஞ்சு புதிய முயற்சிகளில் இந்த வருஷம் ஈடுபடுவீங்க. ஏதாவது பொருட்கள் தொலைஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்களை பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். யாராச்சும் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே விலகி போயிடுவாங்க. வீடு மாற்றி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சி இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடி வரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு தடைகள் தாமதங்கள் உண்டாகும். எதுலையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த வருஷம் நீங்கள் ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களோட இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இந்த வருஷம் வியாபாரத்தில் ஒரு விருத்தி உண்டாகும். ஆனால் அதை பற்றின ரகசியங்களை உங்களுடைய நண்பர்கள்கிட்ட பகிர்வதை நீங்கள் குறைச்சிக்கங்க. உத்தியோக பணியில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே ஒரு நன்மதிப்பை உருவாக்கி கொடுக்கும். தேவையில்லாத அலைச்சல் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக உடல் சோர்வு ஏற்பட்டு அதற்கு பிறகு அந்த சோர்வு நீங்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது முதலாளிகள் அவங்கள இந்த வருஷம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஊதிய உயர்வு அதாவது சம்பள உயர்வு உங்களுக்கு ஒரு தடையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். வேலை நிமித்தமாக உங்களுடைய எண்ணங்கள் இந்த வருஷம் பூர்த்தி அடையும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத சில திடீர் திருப்பம் இந்த வருஷம் ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவெடுப்பதன் மூலமாக தடைப்பட்ட பணிகளை இந்த வருஷம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த வருஷம் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் தாமதப்பட்ட பணிகளை உரிய நேரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கான முயற்சிகளை இந்த வருஷம் நீங்கள் அதிகப்படுத்துவீங்க. உங்களுக்குன்னு இந்த வருஷம் புதிய ரசிகர்கள் உருவாவார்கள். அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்களுடைய நண்பர்களுடைய சக ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். இழுபறியா இருந்து வந்த பணம் இந்த வருஷம் உங்களுக்கு வசூலாகும். பலதரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றமான சூழ்நிலைகள் இந்த வருஷம் உண்டாகும். மற்றவங்களுடைய கருத்தை நம்பி நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறத விட நீங்கள் நல்லா பகுத்தறிஞ்சு செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பு மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனை வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
குடும்பத்தில் பெண்கள் அனுசரித்து போகிறது நல்லது. பெண்கள் கணவருடைய எண்ணங்களை புரிஞ்சு நடந்துக்குவீங்க. எதிர்பாராத சில பயணங்கள் திடீர்னு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உருவாகும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதை நீங்கள் நிறைவேற்றுறதுல கவனமாக இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை இந்த வருஷம் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றின எண்ணங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கையால் உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகள் மாணவர்கள் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கல்வியில் விருப்பமின்மைன்னு இருக்கும் இல்லைங்களா, அது இந்த வருஷம் அவங்களுக்கு குறையும். அதாவது எனக்கு படிப்பில் ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த வருஷம் மாணவர்களுக்கு குறையும். எப்போ பார்த்தாலும் பாடத்தில் சந்தேகம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி நிறைய செய்வாங்க. விளையாட்டு போட்டியில் நிறைய கலந்துக்குவாங்க. பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அதிக கவனத்தை செலுத்துவாங்க. விருச்சிக ராசியுடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். அப்போ செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகன் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவுமே தீரும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எப்போவுமே குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கைகூடி வரும். நீங்கள் மனசில் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது விருச்சிக ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். லிங்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.